இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழல் மக்களால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அப்பால் பின்னணியில் இருந்து அதிகாரத்தை செலுத்தும் ஒரு நிழல் அரசாங்கம் இன்னும் தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது தென்னிலங்கையில் இருந்து வெளியாகும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி. 2024 ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் மூலம் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முழுமையான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முப்படைகளின் தளபதியாக பொறுப்பேற்ற போதிலும் பழைய அரசியல் கைக்கூலிகளும் பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரிகளும் இன்னும் பழைய குற்றவாளிகளை பாதுகாக்கும் வேலையிலேயே ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் மாபெரும் ஆணையுடன் ஆட்சிக்கு வந்த ஒரு தலைவரால் கூட இந்த நிழல் அமைப்புகளின் தடையை உடைத்து முழுமையாக செயற்பட முடியாத ஒரு முட்டுக்கட்ட நிலை உருவாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக மிக முக்கியமான பேசுபொருளாக இருப்பது கடற்படை புலனாய்வு பிரிவினரால் கடந்த காலங்களில் கப்பம் பெறுவதற்காக கடத்தப்பட்டு பின்னர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் 11 தமிழ் மற்றும் இதர இளைஞர்களின் விவகாரமாகும். இந்த விவகாரத்தில் குற்ற புலனாய்வு துறையின் புகழ்பெற்ற புலனாய்வாளரான நிசாந்த சில்வா மேற்கொண்ட விசாரணைகளின் போது திருகோணமலை கடற்படை தளத்தின் கன்சைட் நிலத்தடி சிறையில் ஒரு சுவரில் சாந்த சமரவிக்ரம் என்ற பெயரும் திகதியும் செதுக்கப்பட்டிருந்ததை அவர் கண்டறிந்தார். இதுவே இந்த பெரும் குற்றத்தின் மிக முக்கியமான சாட்சியாக மாறியது. ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் அதன் பின்னர் வந்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலும் இந்த விசாரணைகள் திட்டமிடப்பட்டு முடக்கப்பட்டன. சமீபத்தில் பொல்காவில நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் இந்த 11 இளைஞர்கள் கொலை வழக்கு தொடர்பிலான மேலதிக சாட்சியங்களை சேகரிக்க கன்சைட் கடற்படை தளத்திற்கு சென்ற சிஐடி புலனாய்வு குழுவினரை தற்போதைய கடற்படை தளபதி மற்றும் அங்கிருந்த அதிகாரிகள் தங்குவதற்கு அனுமதி மறுத்து நள்ளிரவில் அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர். நீதிமன்றத்தின் சட்டப்பூர்வ உத்தரவை அமுல்படுத்த சென்ற அரசு அதிகாரிகளை நாட்டின் மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் இராணுவத்தினர் இவ்வாறு அவமதித்து துரத்தி அடிப்பது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எவ்வளவு பலவீனமாக உள்ளது என்பதை காட்டுகிறது. அவர்கள் தங்குவதற்கு இரவு உணவுக்கும் கூட பில் கேட்டு அலைக்கழிக்கப்பட்ட அவலம் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய புள்ளிகளாக பழைய ஆட்சியில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அதிகாரிகளை நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலின் போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த அருண ஜெயசேகர போன்ற அதிகாரிகள் இப்போதும் பாதுகாப்புத்துறையின் முக்கிய முடிவுகளை கட்டுப்படுத்தும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான நியமனங்கள் காரணமாக பாஸ்கா தாக்குதல் மற்றும் இளைஞர்கள் கடத்தல் தொடர்பான ஆவணங்களை சிஐடியின் புலனாய்வாளர்களான சானி அபேசேகர போன்றவர்களிடம் ஒப்படைக்க மறுத்து விசாரணைகளை இழுத்தடிக்கும் ரப்பர் தந்திரத்தை இந்த அதிகாரிகள் கையாண்டு வருகிறார்கள். உண்மையில் இலங்கையின் வடக்கு முதல் தெற்கு வரை, யாழ்ப்பாணம் முதல் தேவேந்திர முனி வரை வறுமையில் வாடி காலணிகள் கூட அணியாமல் அலைந்து திரிந்து மக்கள் அனுரகுமாரவை ஜனாதிபதியாக்கினார்கள். கடந்த கால அரசியல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரே நம்பிக்கையில்தான். ஆனால் ஜனாதிபதி இன்னும் பாதுகாப்புத்துறை மற்றும் கடற்படை தளபதியின் தன்னிச்சையான போக்கை கட்டுப்படுத்தாமல் மௌனம் காப்பது மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக அந்த காணொளியில் அஜித் தர்மபால குறிப்பிடுகிறார். 2027 மற்றும் 2028 ஆண்டளவில் இந்த நிழல் அரசாங்கத்தின் சக்திகள் மீண்டும் தலைதூக்கி தற்போதைய அரசை முழுமையாக முடக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது. எனவே ஜனாதிபதி தனது முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி நீதிமன்ற உத்தரவை மதிக்காத கடற்படை தளபதியை உடனடியாக பதவியில் நீக்க வேண்டும் எனவும் அனுர ஜெயசேகர போன்றோரை தற்காலிகமாக பதவிகளில் இருந்து விலக்கி விசாரணைகளை சுதந்திரமாக நடத்த வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த நேவி 11 வழக்கில் புதிய திருப்பம். முன்னாள் கடற்படை தளபதிக்கு சமன். 2008-2009 காலப்பகுதியில் கொழும்பிலும் அதன் புறநகர பகுதியிலும் கப்பம் பெறுவதற்காக கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட 11 தமிழ் இளைஞர்கள் தொடர்பிலான விவகாரம் இலங்கையின் மனித உரிமை வரலாற்றில் மிக மோசமான கரையாகும். இந்த வழக்கில் மிக முக்கிய சமகால திருப்பமாக முன்னாள் முப்படைகளின் தலைமை அதிகாரி மற்றும் முன்னாள் கடற்படை தளபதியான அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனவை குற்றப்புலனாய்வு துறை ஒரு சந்தேக நபராக பெயரிட்டுள்ளது. அவர் வரும் 2026 ஜூலை 27 கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில்
முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தியோகபூர்வமாக சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் விசாரணைகளின்படி கடத்தப்பட்ட இளைஞர்கள் கொழும்பில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள அதீத பாதுகாப்பு பிரிவான கன்சைட் என்ற ரகசிய முகாமுக்கு மாற்றப்பட்டனர். இது ஆரம்பத்தில் கடற்படையின் வெடிபொருட்களை சேமிக்கும் நிலத்தடி அறையாக இருந்தது. இயற்கை வெளிச்சமோ காற்றாட்டமோ இல்லாத 12 நிலத்தடி சிறை அறைகளில் இந்த இளைஞர்கள் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு பணிக்குழுவின் கள ஆய்வறிக்கைகள் மற்றும் சாட்சியங்கள் உறுதிப்படுத்துகின்றன. சுவர்களில் கீறப்பட்டிருந்த சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு 2009ஆம் ஆண்டிலேயே முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தால் இந்த இளைஞர்களின் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் என மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. டீப் ஸ்டேட் அச்சுறுத்தலும் சாட்சிகளும் வேட்டையும். இந்த காணொளியில் அஜித் தர்மபால சிங்களத்தில் விவரிக்கின்ற போது டீப் ஸ்டேட் அல்லது நிழல் அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் என்பது வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகள் அல்ல, மாறாக அது கள நிலவரம் என்பதை சாட்சிகளின் தலைவிதி நிரூபிக்கிறது. இந்த வழக்கில் சிஐடிக்கு உதவ முன்வந்த கடற்படை புலனாய்வு அதிகாரி லெப்டினன்ட் கமாண்டர் கிரிஷான் பெலகிதர மற்றும் சாட்சிகள் தொடர்ந்து தேச துரோகிகள் என முத்திரை குத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டனர். சிஐடி புலனாய்வாளர்களை 2009இல் கன்சைட் முகாமிற்குள் அழைத்துச் சென்று வழிகாட்டிய கடற்படை வீரர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் வயல்வெளி ஒன்றில் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் இந்த நிழல் குழுக்களின் கொலைக்கரம் எவ்வளவு நீளமானது என்பதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் சார்பில் வாதாடிய சட்டத்தரணி அச்சலா செனவிரத்தின போன்றோர் இன்னும் தொடர் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வாழும் சூழல் நிலவுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் 2024இல் மாபெரும் மக்கள் அலையுடன் ஆட்சி பொறுப்பேற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இடதுசாரி அரசுக்கு இந்த நேவி 11 வழக்கு ஒரு முக்கியமான அமில பரிசோதனையாக மாறியுள்ளது. கடற்படையின் தற்போதைய உயர் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை மீறி கன்சைட் முகாமுக்குள் ஆதாரங்களை திரட்டச் சென்ற சிஐடி அதிகாரிகளின் நள்ளிரவில் வெளியேற்றிய செயல் இராணுவ அடக்குமுறைக்குள் இன்னும் பழைய குற்றவாளிகள் பாதுகாக்கும் கட்டமைப்புகள் எவ்வளவு பலமாக வேரூன்றியுள்ளன என்பதை காட்டுகிறது. வசந்த கருணாகொட உள்ளிட்ட 14 உயர் கடற்படை அதிகாரிகளுக்கு எதிராக 667க்கும் மேற்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளுடன் சித்திரவதை, கடத்தல், கொலைச்சதி, கப்பம் கோரல் தொடர்பட்ட இந்த வழக்கு இலங்கையின் நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட சவாலாகும். குற்றவாளிகள் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கும் நிழல் அரசாங்கத்தின் பிடியை உடைத்து தற்போதைய அரசு நீதியை நிலைநாட்டுமா என்பது ஒட்டுமொத்த தேசத்தினதும் எதிர்பார்ப்புமாகும். இந்த கேள்விகளுக்கான விடையை தேடி காத்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் இது விடையாக வருமா அல்லது பாதகமான முடிவாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.